சங்கீதம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஒரு ஆபத்தான சூழ்நிலை, உங்களுடைய குடும்பம் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம், உங்களுடைய ஊழியம் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம், உங்களுடைய வேலை ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம். இந்த வியாதி, இந்த கடன், இந்த பிரச்சனை, இந்த மனுஷ போராட்டம் ஒரு ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. இந்த ஆபத்து காலத்தில் என்ன செய்வது? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன்ல, நான் தான் இருக்கிற உனக்கு உதவி செய்ய, உனக்கு விடுதலை கொடுக்க என்னை நோக்கி கூப்பிடு என்ன ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கூப்பிட்டா என்ன நடக்கும்? விடுதலை. கூப்பிட்ட அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், விடுதலை உண்டாகும். நீங்கள் பயப்படுகிற காரியம் இல்லாமல் போய்விடும். இந்த ஆபத்தான சூழ்நிலை ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டு விடும். அதுக்கு தான் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. அதை பற்றி சொல்லி அதை உங்களுக்கு விளக்கமாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து தன் ஒரு மலையிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்பும்படி ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். சாயங்காலம் ஆகிவிட்டது, இதுக்கு மேலே ஜனங்கள் களைச்சிருவாங்க, ஆகாரம் கொடுத்து அனுப்பணும்னு ஆகாரம் கொடுத்து எல்லாரையும் அனுப்ப சொல்லிட்டு, எல்லாம் சீக்கிரமாக போங்க, துரிதமாய் வீடுகளுக்கு போங்க, ஊர்களுக்கு போங்கன்னு அனுப்பிட்டார். இப்போ இயேசுவும் சீஷர்களும் மட்டும் இருக்கிறாங்க. அங்கே கலிலேயா கடற்கரை பகுதியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதி. இப்போ இயேசு சொல்லுகிறார் தன் சீஷர்களை பார்த்து 22ஆம் வசனத்தில், இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஆண்டவர் சொல்கிற சீஷரெல்லாம் கூப்பிட்டு 12 பேரையும் கூப்பிட்டு, நம்முடைய படகு அங்கே இருக்குல்ல, அதில் ஏறி அக்கறைக்கு போங்கள் அப்படின்னு ஆண்டவர் துரிதப்படுத்தினார். அப்போ நீங்கள் வரலையே ஆண்டவரே? இல்லை, நான் கொஞ்சம் பிதாகிட்ட பேசணும், நான் தனித்தறிந்து ஜெபிக்கணும், நீங்கள் முன்னால் போங்க, அதனால் எங்களுக்கு முன்னால் நீங்கள் போயிருங்க, நான் பின்னால் வருகிறேன் என்று சொல்லி சீஷர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்க படகில் ஏறி புறப்பட போகிறாங்க. இப்போ என்ன போகிற வழியில் நடுக்கடலில் அவனுடைய படகு அகப்பட்டு கொண்டார். எதிர்காற்று, ஒரு சுழல் காற்று, அலைகள் கொந்தளிக்கிறது, பெரும் காற்று அடிக்கிறது. படகு அதுக்கு மேலே செலுத்த முடியலை. நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இங்கே விடுதலை கொடுக்கிற இயேசுவை விட்டுட்டு வந்துட்டாங்க கரையில். இப்போ நடுக்கடலில் தத்தளிக்கிறாங்க. ஆனால் இயேசு தூரத்துலேருந்து பார்க்குறார், யாராவது என்னை கூப்பிட்றான்னு பார்க்குறார். அவங்க கூடவே இல்லையே. அதிகாலை 3 மணி வரைக்கும், எத்தனை மணி நேரம்? கிட்டத்தட்ட 9 மணி நேரம். 6 மணிக்கு புறப்பட்டாங்கன்னு வைங்க, நடுராத்திரி 6 மணி நேரம், 3 மணி, 9 மணி நேரம் தனியாக போராடி 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 பார்க்குறாங்களே தவிர இயேசுவை நம்ம கூப்பிடுவோம் அப்படின்ற உணர்வு ஒருத்தருக்கும் வரல. ஆனால் இயேசுவா பார்த்துட்டு இறக்கப்பட்டு, என் சீஷர்கள் என்னை நம்பி வந்தவங்க, அவங்க பாவம் இப்படி கஷ்டப்படுறாங்க, நம்ம உதவி செய்யணுமேன்னு சொல்லி இயேசுவே கடலின் மீது நடந்து வருகிறார். அப்போ மத்திய பகுதிக்கு வர்றதற்கு அது 21 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இயேசு கடல் மேலே நடந்து வந்திருக்கணும். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர். யோசித்து பாருங்கள், இயேசு கடலின் மீது நடந்து அந்த மத்திய பகுதிக்கு வருகிறார். இயேசு வந்து அங்கே நிற்கிறார். அவர் வருவதை பார்த்த உடனே சீஷர்கள் என்ன நினைச்சாங்களாம்? 25வது வசனம், இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். இயேசு கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். கலக்கம்,
ஒருத்தன் சொல்லியிருப்பான், அந்த கடை பாரு, இந்த பக்கம் காத்தடிக்குது, படகு அமிழ்ற சூழ்நிலை, அங்கே பாரு, ஒரு ஆவேசம், ஒரு பிசாசு வருது. நடுக்கடலில் திடீர்னு ஒரு ஆள் நடந்து வந்தால் எப்படி இருக்கும்? கலக்கம், பயம், பிசாசென்னி அலறாங்க, சத்தம் போடுறாங்க. வந்திருக்கிறவர் இயேசு. தவறான புரிந்து கொள்ளுதல். இயேசுவை பிசாசுன்னு நினைக்கிறாங்க, தவறான புரிந்து கொள்ளுதல். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். நிறைய காரியத்தில் கர்த்தர் தேவதூதன் அனுப்புனா பிசாசு வந்திருக்குன்னு நினச்சிட்றோம். ஆண்டவர் வந்து நின்னா ஏதோ ஒரு உருவம் வந்துச்சுன்னு பயந்துடுறோம். அப்போ இந்த மாதிரி இயேசு உதவி செய்ய வந்த போதிலும் அவங்க ஒரு ஆவேசம், பிசாசு, ஒரு ஈவில் ஸ்பிரிட்டுன்னு பயப்படுறாங்க, அலறாங்க. போட்டில் எப்படி அலறி இருப்பாங்க யோசித்து பாருங்க. 12 பேர், ஐயோ பிசாசு வந்துட்டு, இந்த பக்கம் கடல் கொந்தளிக்குது, படகு அமிழ போதுன்னு பார்த்தா பிசாசு ஒன்று வருது நம்மளை தாக்குறதற்கு. அலறாங்க சத்தமிட்டு. எங்கே போச்சு இவங்களுடைய தைரியம்? இதே மாதிரி பிசாசுகளை துரத்துறதுக்கு இயேசு அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார். மத்தேயு 10 அதிகாரத்தில் பிசாசை துரத்த அதிகாரம் பெற்று இவங்க போய் பிசாசை துரத்துறாங்க. இப்போ அந்த பிசாசை நேரடி வந்து பயப்படுறாங்க, எண்ணெய் பூசி ஜெபிக்கிறாங்க, பிசாசை துரத்துறாங்க. இயேசுவின் நாமத்தை சொன்ன பிசாசெல்லாம் ஓடுது அப்படின்னு மகிழ்ச்சியோடு வந்து இயேசுகிட்டே சொல்கிறாங்க. அப்போ அந்த அதிகாரம் பெற்றவங்க பயப்படுறாங்க, ஐயோ பிசாசு வந்துட்டு அப்படின்னு சொல்லி. ஏன் பயப்படுறீங்க? பிசாசை ஜெயித்த இயேசு உங்க கூட இல்லையா? மந்திரவாதத்தை ஜெயித்த இயேசு உங்க கூட இல்லையா? யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, பிலிஷனை பண்ணிட்டாங்க, வீட்டுக்குள்ள நடமாடுது போகுது, இந்த மாதிரி பயம் வருது. ஏன் பயப்படுறீங்க? உங்க கூட இருக்கிற இயேசு எங்க? உங்களுடைய விசுவாசம் எங்க? சாத்தானே நீயே வந்து நின்னாலும் உன்னை விட எனக்குள்ள என்கிட்ட இருக்கிற இயேசு பெரியவர். நீங்க சொல்லுங்க, சாத்தான் தூரத்திலேயே நிற்பான். ஏன் பயப்படணும்? உலகத்தை ஜெயித்த இயேசு உங்களோடு இருக்கிறார்ல. இப்ப ஆவேசன் அந்த அதிகாரம் பெற்றவங்க, பிசாசை துரத்துக்கிற அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அவங்களுக்கு. இப்ப அந்த ஆவியை பார்த்து ஆவேசன் அலறுகிறாங்க, பயப்படுறாங்க. ஏன் பயப்படுகிறாய்? ஆண்டவர் கேட்கிறார், மகளே மகனே நீ ஏன் பயப்படுகிறாய்? சூழ்நிலை கண்டு, ராத்திரி நேரம் தான், நடுக்கடல் தான், காற்று வீசுறது உண்மைதான். நான் இருக்கிறல்ல உனக்கு, என்னை பின்பற்றி தானே நீ வந்திருக்கிற, என்னுடைய சீஷனாய் சீசியாக என்னை விசுவாசித்தானே வந்திருக்கிற. உன்னை விட்டுருவேனா? பிசாசே வந்தாலும் உன்னை மேற்கொள்ள விட்டு விடுவேனா? பெரும் காற்றை வீசினாலும் உன்னை கவிழ்த்து போட விட்டு விடுவேனா? அலைகள் கொந்தளித்தாலும் உன்னை மூழ்கடிக்க விட்டு விடுவேனா? வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன், நீ என்னை பின்பற்ற வந்தாயே, நான் உன்னை விட்டுருவனா? ஏன் பயப்படுற? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஆபத்து காலம்தான் இது, இருள் சூழ்ந்த காலம்தான் இது. இது கடைசி காலம். கடைசி கால ஆபத்துகள் வரத்தான் செய்யும். பூமி எதிர்ச்சி வரும், கொள்ள நோய் வரும், பயப்படுகிற கொள்ள நோய் சம்பவங்கள் நடக்கும், யுத்தங்கள் நடக்கும், யுத்தத்தின் செய்திகள் வரும், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழுப்புவார்கள், பாதிப்புகள் வரும், இதெல்லாம் நடக்கும். நான் கடைசி காலம் இப்படிதான் இருக்கும். பொல்லாத மனிதர்கள் எழும்புவாங்க, பரிகாசக்காரர் எழும்பி பரிகாசம் பண்ணுவாங்க, பொல்லாத மனிதர்கள் எழும்பி மனிதர்களுக்கு தீமை செய்வாங்க. இப்படிதான் இருக்கும். இது பொல்லாத காலம், ஆபத்து காலம். ஆனால் நான் இருக்கிறவனுக்கு உன்னை விடுவிக்க, உன்னை பாதுகாக்க நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ இயேசு நான் தான், பயப்படாதுங்க ஆண்டவர் சொல்றார். உடனே இயேசு அவர்களை நோக்கி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதுங்க. நீங்க ஆபத்தில் இருக்கிறதுனால உங்களை காப்பாற்ற நான் வந்திருக்கிறேன். திடன் கொள்ளுங்கள், பி ஆஃப் குட் ஷியர், ஃபியர் நாட், பயப்படாதுங்க, நான் தான். இயேசுன்னு அறிந்த உடனே இப்போ அவங்களுக்கு தைரியம் வந்துட்டு, இயேசு வந்துட்டார், இனிமே இந்த காற்று, இந்த கொந்தளிப்பு எதுவும் நம்மளை பாதிக்காது, தைரியம். இயேசு வந்துட்டார். இப்போ உங்க பக்கத்தில் வந்து நிற்கிறார், மகனே பயப்படாத, கலங்காத, நான் தான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். மகளே பயப்படாத, எதுக்கு கலங்குற? காற்றை பார்த்து பயப்படுறியா? கடல் அலைகளை பார்த்து பயப்படுறியா? பிசாசு வந்துட்ட நீ பயந்து கொண்டு இருக்கிறியா? பயப்படாத, கலங்காத, நான் தான் உனக்கு உதவி செய்ய உன் அருகிலே வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ இயேசு தூரமாக நிற்கிறார். அது இயேசுன்னு அறிந்த உடனே பேதுரு
ஆண்டவரே நீரேயானால் நானும் உம்மிடத்தில் வர கட்டளையிடும். நானும் கடல் மேலே நடக்கணும், நீங்கள் நடக்கிறீங்களே நானும் மேஜிக் காமிக்கிறேன், அந்த மாதிரி சிந்தை இல்லை. உம்மிடத்தில் வர நான் விரும்புகிறேன். என்ன பேதுரு என்ன நினைச்சாரு, இந்த படகுல இருந்த ஆபத்து, எந்த நேரமும் கவிழ்ந்தரலாம், காற்று வேற வீசுது, அலைகள் கொந்தளிக்குது, சேஃபான ஒரு இடம் எதுன்னா இயேசுக்கு பக்கத்தில் போகிறது தான். அதான் பாதுகாப்பு. இயேசுக்கு பக்கத்தில் போயிட்டா பாதுகாப்பு. படகுல இருந்தால் ஆபத்து, இது எந்த நேரத்தில் கவிழ்ந்து விடலாம். அதனால் பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே அது நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். அதான் பேதுருடைய ஆசை, இயேசுக்கு பக்கத்தில் போயிடணும். தூரத்தில் இருந்து ஆபத்து. இன்றைக்கு உங்களுடைய மனதில் திட்டமான இயேசுக்கு தூரமாக இருக்கிறீங்க, அதான் உங்களுக்குள்ள பயம் வருது. பக்கத்தில் போங்க, இன்னும் நெருங்குங்க, அதிகாலையில் போய் தேடுங்க, செபிங்க, துதிங்க, பாட்டு பாடுங்க, வசனத்தை தியானிங்க. இயேசுவோட நெருங்கி வந்துட்டா பயம் தன்னால் போயிடும், ஆபத்து தன்னால் விலகி போய்விடும். நீங்கள் தூரமாக இருக்க 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 தான் பயம் வருகிறது. பேதுரு அதை நன்றாக அறிந்ததுனால தான் உம்மிடத்தில் வருவதற்கு எனக்கு கட்டளையிடும், நான் உங்க பக்கத்தில் வர விரும்புகிறேன். இங்க இருந்த பயமா இருக்கிற ஆண்டவரே, இந்த படகு தத்தளிக்குது, காற்று வீசுது, கடல் கொந்தளிக்குது, எனி டைம் அது கவிழ்ந்தரலாம், உங்க கூட வந்துட்டு நான் சேஃபா இருக்க முடியும், அதுக்கு எனக்கு கட்டளை கொடுங்க. இன்னைக்கு எங்க இருக்கிறீங்க நீங்க? இயேசுக்கு உங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்குது? இயேசுக்கு உங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்கிறது? இயேசுவை எவ்வளவு தூரத்தில் பின்பற்றுகிறீங்க? இப்படி இயேசுவோடு நெருங்கி இருக்க ஆசைப்பட்ட பேதுரு, இயேசு கைது செய்யப்பட்ட போது, அவர் அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுது, ஆசாரியனுடைய வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்ட போது, காய்பாவின் வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட போது தூரத்திலே பின் சென்றான் என்று வசனம் சொல்லுகிறார். இயேசு விட்டு தூரமா போயிட்டாரு, அதனால தான் மறுதலிக்கிற சூழ்நிலை உண்டானது. காய்பாவின் வீட்டிற்கு பேதுரு போகும்போது தூரத்திலே பின்பற்றினான், பக்கத்தில் போக பயம். ஆனா இங்கே இயேசுவோட நான் பக்கத்தில் இருக்கணும். நீங்க எங்க இருக்கிறீங்க? இயேசுக்கு உங்களுக்குள்ள தொடர்பு எங்க இருக்குது? உங்க வீட்டில் இயேசு உங்களோட இருக்கிறாரா? உங்களுடைய அறைக்குள்ள உங்களோட இருக்கிறாரா? நீங்க வெளியில போகும்போது இயேசு உங்களோட இருக்கிறாரா? உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில், கடையில், உங்க ஆபீஸில் இயேசு கூட வச்சிருக்கீங்களா? அவங்க கூட இருக்கிறாரா? அதெல்லாம் இல்லை, வீட்டில் விட்டுட்டு வந்துடுவோம். ஜெபறையிலோட இயேசு இருக்கட்டும், நான் ஜெபிக்க வரும்போது பார்த்து கொள்ளுகிறேன், அதுக்கு மேலே நீங்கள் வர வேண்டாம், அப்படி வச்சிருக்கீங்களா இயேசுவை? இயேசுவை எங்கே வச்சிருக்கிறீங்க? உங்கள் வீட்டில் இயேசுக்கு என்ன இடம் கொடுத்துருக்கிறீங்க? உங்கள் வியாபாரத்தில் இயேசுக்கு என்ன இடம் கொடுத்துருக்கிறீங்க? உங்கள் ஆஃபீஸில் இயேசுக்கு எங்கே இடம் கொடுத்துருக்கிறீங்க? அரசாங்கத்தில் பணி செய்கிற ஒரு சகோதரர் எனக்கு தெரியும், பெரிய ஆஃபீஸர் கவர்மெண்டில், அவருக்கு தனி அறை, அவருக்கு செக்ரட்டரி, பிஏ எல்லாம் இருப்பாங்க பக்கத்து அறையில். இவர் போன உடனே பெரிய டேபிள், அதில் உட்கார்ந்துருப்பார். அவர் சொல்லுவார், என் பக்கத்தில் ஒரு சேர் போட்டுருங்க. அந்த பியூன் கொண்டு வந்து ஒரு சேரை போட்டுருவான், அவ்வளோதான். இவர் பக்கத்தில் இல்லை, யாரும் உட்கார அனுமதிக்க மாட்டார். யார் வந்தால் முன்னால் உட்காந்து பேசணும். ஆரம்பத்தில் பியூனுக்கு புரியல, எதுக்கு இந்த ஆஃபீஸர் பக்கத்தில் ஒரு சேர் போட்டு வச்சுருக்காரு, என்ன நடக்குன்னு அப்பப்போ எட்டி பார்ப்பாராம். ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, தனியாக இருக்கும். ஒரு நாள் கேட்டுட்டார், சார் எதுக்கு தான் இந்த சேர் போட்டிருக்கீங்க தனியாக? அவனை கேட்டா, என் கூட எப்போவுமே ஏசி இருக்கணும், என் வேலையிலும் ஏசி என் கூட இருக்கணும், நான் வந்தவுடனே ஜோம் பண்ணுவேன், இயேசுவே இங்கே உட்காந்து என் வேலையை நீங்கள் கவனிக்கணும், உதவி செய்யணும், ஜோம் பண்ணுவேன். உன் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் இயேசு இங்கே இருக்கிறாரு. அதானே உங்கள் அறைக்குள்ளே வந்தாலே ஒரு தெய்வீக பயம் வருது சார், உங்கள் அறை வந்தாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னானா. இதுதான் ரகசியமா? ஆமாம், இயேசு இருக்கிறார். ஒரு ஆஃபீஸர் தன்னுடைய சேர் பக்கத்தில் சேர் போட்டு, இயேசு என் கூடவே இருக்கிறார். வேலையில் தப்பு நடக்குமா? லஞ்சம் வாங்குவாரா? உங்கள் வியாபார ஸ்தலத்தில், படிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல இயேசுக்கு எங்கே இடம் கொடுத்துருக்குறீங்க? எங்கே இடம் கொடுத்துருக்குறீங்க இயேசுக்கு? இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது ஆண்டவரே, ஜெபறையில் இருங்க, பூட்டிடுறேன், நாங்கள் வரும்போது என் ஜெபத்தை கேளுங்க, அவ்வளோதான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க தோல்வி அடைய, வேதனைப்பட காரணம் அதுதான். இயேசு ஒரு அறைக்குள்ளே வச்சு பூட்டிடுறேன்னு நினைக்கிறீங்க, இதை தாண்டி வராதுங்க. இங்கே நாங்கள் சண்டை போடுவோம், அப்பப்போ திட்டிக் கொள்ளுவோம், இயேசுவோம், அதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு மனசு வருத்தப்படும், இங்கே வராதுங்க.
அதனால தானே சண்டை நடக்குது, அதனால தானே கெட்ட வார்த்தை வருது, அதனால தானே குடும்பத்துக்குள்ள குழப்பம் வருது. இயேசு இருக்கிறத மறந்துடுறோம்ல. இயேசுக்கு இடம் இல்லை. இயேசு அங்க இருக்கிறான்னு தெரிஞ்சா உங்களுடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கும்? இயேசு அங்க இருக்கிறான்னு தெரிஞ்சா நீங்க என்ன பேசுவீங்க, எப்படி நடப்பீங்க என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். உங்க வீட்டுல இயேசுக்கு எங்க இடம் கொடுத்திருக்கிறீங்க? உங்க ஆபீஸ்ல இயேசுக்கு எங்க இடம் கொடுத்திருக்கிறீங்க? உங்க பிசினஸ்ல இயேசுக்கு எங்க இடம் கொடுத்திருக்கிறீங்க? அவரை எங்க வச்சிருக்கிறீங்க? ஏன் பயம் வருகிறது? ஏன் கலக்கம் வருகிறது? இயேசுவை மறந்துட்டு வாழுகிறோம். ஜெப நேரத்தில் மட்டும் கூப்பிடுகிறோம், அப்புறம் இயேசுவை மறந்து விடுகிறோம். ரோட்ல நடந்தா கூட உங்க பக்கத்துல இயேசு இருப்பார். பஸ்ல ஏறி உட்கார்ந்து உங்க பக்கத்துல இயேசு இருப்பார். அதை விசுவாசிங்க. ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்த இயேசு அந்த ட்ரெயின்ல உங்களோடு இருப்பார். நீங்க போகிற இடத்துல எல்லாம் இயேசு உங்க கூடவே இருப்பார். அவர் கூடவே இருக்கிற ஒரு தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எங்க வச்சிருக்கிறீங்க? பேதுரு பார்க்கிறார். ஆண்டவரே, படகுல இருந்த ஆபத்து, உங்க பக்கத்துல வந்துடுறேன், எனக்கு கட்டளை கொடுங்க. கடல் மேல நடக்கணும், உங்க கட்டளை இல்லாம நான் வர முடியாது. இயேசு பார்த்தார். பேதுருக்கு ஒரு நல்ல ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம். இயேசு நடந்தா நானும் நடக்கணும். அதுவும் சும்மா அந்த படகை சுற்றி ஓடி விளையாடுவதற்கு அல்ல, மேஜிக் காண்பிப்பதற்கு அல்ல. இயேசு பக்கத்துல போயிடணும், சேஃபா இருக்கலாம். அவருடைய நல்ல இருதயம். இயேசு உடனே, பேதுரு வாயை மூடு, நீலாம் நடக்க முடியாது, நான் உன்னுடைய குரு, உன்னுடைய எஜமான், நான் ஆண்டவர், நான் நடக்க முடியும், நீலாம் நடக்க முடியுமா? வாய் மூடு, சும்மா இரு. அப்படியே சொன்னார் இயேசு. இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இதுல பெரிய காரியத்தை செய்வான். அதான் தகப்பனுடைய விருப்பம். இயேசு ஒரு குருவாக, எஜமானனாய் நடந்து கொள்ளவில்லை, ஒரு தகப்பனாக. நீ கடல் மேல நடக்கலாம் பேதுரு, கம் வா, உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன், கட்டளை கொடுக்கிறேன், கம். இயேசுக்கு அது சந்தோஷம். ஆண்டவர் பொறாமைப்பட மாட்டார். என்னை விட உன்னை வச்சு பெரிய காரியமா? இயேசுவை தொட்டு சுகமானாங்க. இயேசு தொட்டவங்க எல்லாம் சுகமானாங்க. இயேசு நிழல் பட்டு சுகமானதா பைபிள் எங்கேயாவது இருக்குதா? இயேசு நிழல் பட்டு சுகமானதா? இல்லை. ஆனால் பேதுரு நிழல் பட்டு சுகமானாங்களா? பைபிள் இருக்குது. அப்போ இயேசு பொறாமப்பட்டாரா? என்னை விட நீ பெரிய ஆளா பேதுரு, ஓ நிழல் பட்டுல சுகமாகணும் அப்படின்னு நினைச்சாரா? இல்லை. அதான் தகப்பனுடைய சந்தோஷம். உங்களையும் அப்படிதான் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். உங்க மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார். நம்ம அதை புரிந்து கொள்ளாமலேயே வாழுகிறோம். இயேசு எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியல, கிறிஸ்தவர்களுக்கே தெரியல. இதான் நம்முடைய பிரச்சனை. இயேசுடைய இருதயம் எப்படிப்பட்டது? அவர் எப்படிப்பட்ட ஒரு நேசர், நம்ம மேல எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார், நம் மீது அவர் எவ்வளவு அன்பு வைத்து தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். இதெல்லாம் நமக்கு தெரியல. நம்ம இன்னும் பிச்சைக்கார மாதிரி இருக்க விரும்புகிறோம். ஆண்டவர் எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, எனக்கு தரமாட்டீங்களான்னு அழுது கொண்டு ஆண்டவர் துக்கப்படுகிறார். என் பிள்ளைகளா நீங்க எப்ப மாறுவீங்க? எவ்வளவு காலம் பிச்சைக்கார மாதிரி இருப்பீங்க? உரிமையா கேளுங்க, உரிமையா பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால போய் அற்புதம் செய்யுங்க, பிசாசை துரத்துங்க, வியாதியஸ்தரை குணமாக்குங்க. இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு அது அதிகாரம். மோகன்லால் ஜெபிச்சாதான் பிசாசு போகுமா? நீங்க ஜெபிச்சா போகுமா போகாதா? உண்மையாவா? உண்மையா? இங்கிருந்து பதிலே வர மாட்டேங்குது. உண்மையா? நான் ஜெபிச்சாலும் பிசாசம் போகும்னா கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப 4 பிசாசை கொண்டு வந்து நிறுத்தி உங்களை துரத்த சொல்லுவேன். விடுங்க, பாத்திரலாம் 2ல் 1. இயேசுதான் கூட இருக்கார்ல, சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் எழும்பணும் இயேசுவுக்காக. அதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் சொல்ல, நீங்க எல்லாம் என்னுடைய பிள்ளைகள், என்னை விட நீங்க பெரிய காரியம் செய்யணும். அதான் இயேசுடைய விருப்பம். அவருடைய உள்ளத்தின் சந்தோஷம் பிள்ளைகளை பயன்படுத்துவார். இயேசுவை சரியா விளங்கி கொள்ளுங்க. அவர் ஒண்ணு சர்வாதிகாரி மாதிரி உட்கார்ந்து டிக்டேட் பண்ணுகிறவர் அல்ல. சர்வாதி மாதிரி உட்கார்ந்து கொண்டு இப்படி அப்படிலாம் பல்ல கடிச்சுக்கிட்டு பேசுகிற ஆண்டவர் அல்ல. நம்ம பிள்ளைகளே போல நடத்துகிறவர். நீ ஏன் பயப்படுற? எதுக்கு பயப்படுற? என்னை தாண்டி ஏதாவது உனக்கு நடந்துருமா? எதுக்கு கலங்குற? அப்ப சரியா இயேசுவை நம்ம புரிந்து கொள்ளல, சரியா அவரோட ஐக்கியம் வைக்கல, நம்ம கிட்ட தான் பிரச்சனை இருக்குது.
அவரை சரியா விளங்கி கொண்டீங்கன்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கை மாதிரி இனிமையான வாழ்க்கை எதுவுமே கிடையாது. அவரோடு வாழுவாரு. அல்லேலூயா. அனுதினமும் இயேசுவோடு வாழுவாரு. சொல்லுங்க, அனுதினமும் இயேசுவோடு வாழுவாரு. எப்பவுமே இயேசுவோட. ஆண்டவர் இயேசு உங்களோடு பேசி இருக்கிறார். 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை தேவை. பாவம், வியாதி, பிரச்சனை, பிசாசின் போராட்டம், கடன் பாரம், சாபத்தின் கிரியைகள், ஏதோ ஒரு பாதிப்பில் நீங்கள் கலங்கி எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு ஏங்கி கொண்டிருக்கலாம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு விடுதலை தரப்போகிறார். நாம் ஜெபிக்கலாமா? உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். இதோ எங்கள் ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறீர். நீர் ஆபத்து காலத்தில் கூப்பிடு, விடுதலை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். அந்த வாக்கின்படி உம்முடைய பிள்ளைகளுக்காக அவர்களோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா இயேசுவே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். இந்த பயத்திலிருந்து விடுதலை தாங்க, இந்த வியாதிலிருந்து விடுதலை தாங்க, இந்த பிசாசு போராட்டத்திலிருந்து விடுதலை தாங்க, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்க. ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலைக்காக இந்த பிள்ளைகள் கூப்பிடுறாங்கப்பா. ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த இக்கட்டிலிருந்து அவளை விடுதலை ஆக்கணும். அதற்காக ஒரு அற்புதத்தினை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த நேரமுடைய விடுதலின் வல்லமை அவளை தொடட்டும். கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தின இரத்தத்தின் வல்லமை அவர்கள் மேலே இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய தழும்புள்ள கரம் அவள் மீது வைக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். சகல பயங்களும் உள்ளத்தை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நோய்களை, பலவீனங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கடன் பிரச்சனையில் இந்த விடுதலை உண்டாகட்டும். இந்த ஆபத்தான சூழ்நிலையில விடுதலை கொடுத்தவளை மகிழ பண்ணும். ஐயோ, நான் வாழ்வதை விட மரித்து விட்டார் நல்லது என்று மனம் கலங்கி இந்த சூழ்நிலையில வேதனையோடு நிற்கிற இந்த மகளை, இந்த மகனை தொடுவீராக. அந்த சூழ்நிலைகள் மாறட்டும். ஒரு அற்புத மாற்றம் இப்பொழுதே உண்டாகட்டும். ஆண்டோடைய கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆபத்தான சூழ்நிலையை மாற்றி அவருடைய வாழ்க்கையில நன்மை நடக்கும்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். விடுதலை உண்டாகட்டும். ஆசீர்வதித்து ஆண்டவர் மகிழ பண்ணும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். விடுதலை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.